என்னுடைய லைஃப்ல வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா ஒன்று தான் சொன்னாரு. நீ கோமணம் கட்டணும்டான்னு சொன்னாரு. சரி சரி சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கவலைப்படாத, தியேட்டர்ல கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னாரு. அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நடிச்சது எங்க அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்துல நான் அப்படி பண்ணோன்னா தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா எங்க அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அண்ட் இதுல குரூப்ல டூப்பு நான் ஒருத்தவங்க அவங்க பேசுனதுலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பத்தி லைக் இந்த படத்துல வேலை செஞ்சது அதை பத்திலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்ல வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்டு ப்ரெஸ் மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துல முக்கியமா ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்ல வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னாரு. நீ கோமணம் கட்டணும்டான்னு சொன்னாரு. சரி சரி சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் என் கேரக்டர் பேரு கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போறாங்கன்றது தெரியும். வீட்டுக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அந்த சேரும் சகதியமா இருந்ததுனால ரொம்ப வலுக்குச்சு. யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ கவலைப்படாத, தியேட்டர்ல கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னாரு. அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இந்த படத்துல கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமா மாத்தினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமா இருந்த எனக்கு கருப்ப மாதிரி ஒன்று வரும்ன்றதே எனக்கு இந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும். ரொம்ப திட்டு வரேன். அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருன்னு என்ன இப்படி இருக்காரு இவரு, ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேற்றுக்கு இந்த படத்துல நான் நடிச்சது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்துல நான் அப்படி பண்ணோன்னா தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில ரொம்ப மாத்திருக்குன்னு நான் ரொம்ப நம்புறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.